வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்காட்டு சுடலமாடசாமியினுடைய கதை 3வது பாகம். பாடியவர் கட்டாரங்குளம் செல்லத்துறை புலவர். தரிசனவரம் தருவாய் புவலியே தினை புனவள்ளி தனை பெறவலன் உனை கொலை யானை முகத்துடன் ஊனை தொழுதே கடவுளிதானே பூஜைக்கு முன்முந்திய கடவுளிதானே தேவாதி தேவர் கைதொழுகிற முழு முகத்தோனே அன்று கயமுகத்துடன் அயனை சுற்றிய தயவாய் மகனி தவன வாங்கிய கடவுளிதானே ஊச கடலை காசை புரிந்தவா ஓரித்த சோழ பொறிகடலைக்கு தேடி அலைந்தவா உன்னை எந்த நேரமோ வந்து வணங்கிடும் தயவாய் செல்ல துறையை காத்திடும் தொழுதே தேசம் புகழும் தெய்வமே ஆரியேரி ராமா ராமா ராமநாதா எங்கள் சீதா லட்சுமி அணியும் பாரா ராமநாதா எங்கள் ஜெகபதி தசரத மகனன ஒரு தரம் ஜெகதரனினை ஒரு பகவதி முகிலே ராமநாதா எங்கள் காண தாடகை வாதை செவசோறு வாராமார் கல்லை பெண் ஆக்கி வைத்தார் சோறு வாராமா தனகன்வில் வளைத்தது ஓ விஷ்ணு சோறு வாராமா தனகன்வில் வளைத்தது ஓ விஷ்ணு சோறு வாராமா இதை திருமணம் புரிந்து முன் வரும் முன்னேஷ பலிலைய பரவி நின்றது திட்ட பலசுராமனே
ராமா வந்த விபூஷணனு கனிநேசோ ராமா வந்த விபூஷணனு கனிநேசோ ராமா இங்க திருவனை அடைத்திட வருணனை அழைத்திட ஒரு கணை கொடுத்திட அனுமானே அருள ராமநாதா எங்கள் ஜலர்தாம யுத்தீல யுத்தநாட்டோ ராமா ஜெயித்தை காணையாருட்ட ஹரிநாட்டோ ராமா பல யுத்தீலே யுத்தநாட்டோ ராமா மூல பல யுத்தீலே யுத்தநாட்டோ ராமா முற்றிலும் ராவணனை ஜெயித்தாள வேணும் என்று குறித்து முன் அனுமானை நிறுத்தி சமாரந்தே ராமநாதா எங்கள் தாயமலையரே சந்திரமாகலே வாழ்மையிலே அம்பிகையா வளமிருகும் வனகிளியே பத்திரமகாளி தெய்வமா வலது பூஜம் கொடையிருந்து மகாளி வாக்கு தரம்மா தாயிடம் இருக்கும் கலைமாகலே இடது பூஜம் கூடியிருந்து நெஞ்சிலேயும் நாவிலேயும் நெஞ்சினிலும் நாவிலேயோ தலைமகளே நின்னருளே அம்மா குமரே குருவரனே வேற்றி வேளா கொண்டேர் வர்ணன் மாறுகா வள்ளி குஞ்சரியின் மணவாளலா வடிவேலா முருகேசா கந்தனே வடிவேலா வள்ளி மணவாளா பன்னிருகை வேலோ பணிந்தே நான் வந்தவாதம் பாடுகின்ற எந்த அணைக்கே பாடுகின்ற எந்த அணைக்கே பன்னிருகை வேல் முருகா அருள் புரிவா அருமுகனே திருமுருகா திருமுருகா எனக்கு வந்து அருள் புரிவா வேல் முருகா திருமுருகா தாயே கண் கொடுத்த காளி அம்மா கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரிவா பச்சை நிற மேனியாளே பார்வதிய வந்தருள்வா இறையோனே கைலை நாதா ஈஸ்வரன மெய்ப்பொருளே ஈஸ்வரன மெய்ப்பொருளே இந்த அணைக்கு அருள் புரிவா நாட்டாமை அண்ணாதுரை அவர்களும் நாகராஜன் அவர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியின் மூலம் அன்போடு அறிவிக்கப்படுகிறது.
மீண்டும் அறிவிக்கின்றோம். நாட்டாமை அண்ணாதுரை அவர்களும் நாகராஜன் அவர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியின் மூலம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது. சீக்கிரமா வாங்க. தாயே அலைமகளே மலைமகளே கண் கொடுத்த காளி அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரைவா பச்சை நீரணியாலே பார்வதிய வந்தருள்வா அலைமகளே மலைமகளே அருங்கிழியே கலைமகளே ஐந்தெழுத்த வாரெழுத்தா எனக்கு அருள் புரிவாய் கலைமகளே தாயை எட்டு எழுத்த வாரெழுத்தா தாயை எனக்கு அருள்வாய் கலைமகளே மறந்திருந்த கலைகள் எல்லாம் மனதில் வந்து அருள் புரிவா தெரியாத கதைகள் எல்லாம் கலைமகளே தெரியும்படி அருள் புரிவா தாயை நாவு தடும் மாறிடாமல் எனக்கு நற்கூறலும் மங்காமல் நெஞ்சடைத்து நான் உணர்ந்து எனக்கு நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையும் நாவிளையும் கலைமகளே நெஞ்சிலையும் நாவிளையும் கலைமகளே நின்னருள வேணும் அருள் புரிவாய் கலைமகளே அருள் புரிவாய் சக்தி ஆயகலை அருபேத்தி நான் இடையோ பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பேரன்பு மிக்க தாய்மார்களே ஆண்டோர்களே அறிஞர்களே ஆண்டோர்களே அறிஞர்களே அறிவில் உயர்ந்த ஒரு பூமான்களே பூமான்களே தேசமெல்லாம் புகழ்படைத்த அம்மா தென்னகத்தில் உயர்வு பெற்ற தேனிருந்து கனிசொரியும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியம் கானமையில் விரித்தாடும் கட்டு ஒரு கலங்கானும் கதிர்வுளக்கு நல் விளையும் கட்டாரங்குளமாநகரில் வாசஞ்செய்யும் அகிலத்தில் கீர்த்தி பெற்ற ஆதித்திராவிட குல சமுதாயத்து பக்தகோடி பெருமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஆண்டவனாகிய உலகெல்லாம் புகழ்படைத்த உய்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் ஆலய திருவிழாவில் ஆண்டவன் சன்னிதானத்தில் இன்று இரண்டாவது நாளாக மங்களகரமான கொடை விழா சுவாமிக்கு பக்தி பரவசமாய் பக்தகோடி பெருமக்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை உலகிலே உயர்ந்த தெய்வமான உய்காட்டு சுடலைமாட சுவாமி வாசலில் இன்று வெள்ளிக்கிழமை உச்சகட்டமான மங்களகரமான கொடை விழா ஆரம்பமாகிவிட்டது. கட்டாரங்குளம் காக்கும் தெய்வம் காவல் தெய்வம் பேசும் தெய்வமான அருள்மிகு உய்காட்டு சுடலை மாடசுவாமி ஆலய திருவிழாவிலே ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் இப்போது இந்த வில்லிசை நிகழ்ச்சியில் தொட்டகூர கதைய பாட கதைய பாட துணை இருப்பாய் வேல்முருகா வேல்முருகா சுடலையுட கதையை பாட கதைய பாட உலகளந்த பெருமாளே முன்னேடவ வாயாண்டி சுடலையுட கதையை பாட கதைய பாட மலை முருகா முன்னேடவா ஆதி வெள்ளி கைலாசத்தில் அரணார் பகவானுக்கும் அம்பிகையா பார்வேதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் சுடர் ஒளியதில பிறந்த தெய்வம் காட்டி சுடலை மாட சாமி ஆதி வெள்ளி கைலாசத்தில் அம்மை அப்பனுக்கு தெரியாமல் அர்த்தசாம வேளையில
பேச்சு வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு எங்கள் மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் தெய்வான காட்டில் சென்று காட்டில் சென்று மையான கரையில் சென்று கரையில் சென்று மாண்ட பிணத்தை தானே தின்று தானே தின்று சுடுகாடு தன்னில் சென்று தண்ணில் சுட்ட வீணம் தானே தின்று தானே தின்று தில்லைவனாங் கொள்ளை போட்டு கொள்ள சுடலே தில்லை பாலு தானே உண்டு தானே உண்டு மீண்டும் திரு கைலாசம் தன்னில் வந்து தண்ணில் வந்து மாணிக்க தொட்டிலே தொட்டில எங்கள் ஊக்காட்டு சுடலை முண்ட சுடல முண்ட மீண்டும் மதலையாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மாணிக்க தொட்டில தொட்டி மாசுடலை படுத்திருக்கார் மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் திரு தொட்டில படுத்திருக்க படுத்திருக்க அந்த புற பள்ளி அறை பள்ளி அறையில் ஆண்டவனாம் கணவனோடு கணவனோடு அமர்ந்திருந்த ஆதி சக்தி ஆதி சக்தி பார்வதியா நினைக்காள நம்ம பாலகன் தான் சுடல தெய்வம் தொட்டில படுத்திருந்தான் பாலகன் சுடலை தெய்வம் சுடல தெய்வம் பசியால துடித்திருப்பான் துடித்தேருப்பான் பாலகனை எடுக்கணும் பசியார பிள்ளைக்கு பாலமுதான் ஊட்டணும் என்று பார்வதியா மனதில் எண்ணி மனதில் எண்ணி அந்த பூரம் தன்னை விட்டு தன்னை விட்டு அங்கே அவசரம்மா எழுந்துவாராம் எழுந்து வாரா ஏ செல்லமாக சுடல தெய்வம் சுடல தெய்வம் படுத்துறங்கும் தொட்டில் பக்கம் தானே வந்து தானே வந்து தானே வந்து தோகையான உமைய வேணும் உமைய வேணும் ஓடி வந்து தொகையான பராசக்தி பார்வதி ஆமையா மகனாய மாயாண்டி சுடலைய ஆமா மாதா பார்வதி வந்து என்ன கையில் எடுக்கா சரி அகிலத்தில் உள்ள ஆண்டோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் ஐயா பெற்ற பிள்ளையானது பசியால் குடித்த அழுமையானால் ஆமா பெற்ற தாய்க்கு உடனே பால் சுரக்கும் பிள்ளை அது அழுமானால் பெற்ற தாய்க்கு பால் சுரக்குமா அதுபோல புவனேஸ்வரியான பார்வதி நம்ம மகன் மாயாண்டி சொல்ல தொட்டில் உறங்கிட்டு இருந்தானே வந்து நம்ம வெகுனராச்ச பிள்ளை பசியால துடித்திருப்பானே என்று அன்னை பார்வதி பாசத்தோடு ஓடி வந்து அழகு மகனாகிய உய்காட்டி இந்த சுடலை மாடனை உமையவள் பார்வதி ஓரோடி வந்து தொட்டில் இருந்த பிள்ளைய அன்னை பார்வதி அவ வாரி மெல்ல கையெடுத்த கையிலெடுத்த வலது கண்ணா முத்தமிட்டார் முத்தமிட்டார் அந்தி கையில கையிலெடுத்த அந்தி தாங்கையில் எடுத்தாங்க கையிலெடுத்த வலது கண்ணா முத்தமிட்டார் முத்தமிட்டார் வகையான பார்வதியா பார்வதியா மகனே மகனே என்று மகனே என்று
சாமி சுடல மேல சுடல மேலே திருமணி எல்லாம் பிள்ள திருமணி எல்லாம் அடியே கண்டால் அடிக்க கண்ட வீச கண்ட சுடலையினுடைய திருமேனி எல்லாம் ஐயோ பெணவாட சவவாட பிரேதவாட உய்காட்டு சுடலை மாடனுடைய திரேகமெல்லாம் சரி வாய் வயரெல்லாம் ஊனா வடிஞ்சிருக்கு. அங்கம் வந்த திருமேனி எல்லாம் அலங்கோலமாயிருக்கின்றது, அசிங்கமாயிருக்கு. அழகு மகன் சுடலை மாடனுடைய திரேகமெல்லாம் அலங்கோலமாயிருக்கு. அத்தனையும் கண்டு பார்வதி அதிர்ச்சியுற்றாள். அடடா, நம்ம பிள்ளைய தொட்டில்தானே தூங்க வச்சுட்டு போனோம், மீண்டும் வந்து பிள்ளை எடுத்தா நமது மகன் மாயாண்டி சுடலை மாடனுடைய திருமேனி எல்லாம் ஐயகோ பிணவாட சவாட பிரேதவாட முகம் பிடிக்க முடியலையே. ஏன் பாவிமவன் எங்க போனா என்னத்தை திருட்டு வந்து படுத்திருக்கான். இந்த அன்னையான ஆதிபராசக்தி அழகு மகன் மாயாண்டி சுடலையை அவசரமாக எடுத்து அந்த புறத்திலே வந்து ஆண்டவனாய தன் கணவர் பகவானை கண்ணால கண்டு அந்த பகவானான ஈசனிடத்துல அன்னையான பார்வதாதேவி சொல்றா, ஆண்டவா எங்கனவா இறைவனாய பரம்பொருளே, உங்களிடத்துல நான் பிள்ளை வரம் தானே கேட்டேன் சுவாமி. சாமி, நான் பிள்ளை வரம் பெண்ணன் தின்ற சுடலையத்தான் கொடுக்கலாமோ கேட்டதற்கு தின்றவனே சுடலை மாடனத்தான் கொடுக்கலாமோ செல்வன் வாரம் கேட்டதற்கு செல்வன் வாரம் கேட்டதற்கு தின்றவன கொடுக்கலாமா கொடுக்கலாமா மாயாண்டியே தங்கமாக சுடலைங்க எங்க உட்காட்டு சுடலை மாடன் மேலே பிள்ளை சுடலம் மேலே பனச்செடியும் சவச்செடியும் பனச்செடியும் பிள்ளை மேலே வீசுலையா. பகவானே, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இதை வளர்த்த ஆளாக்க என்னால முடியாது, இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று பார்வதி வெறுப்போடு கூறுகின்றாள். அதனை கேட்ட விமலனாகிய பகவான், பார்வதி என்னடி சொல்ற, என்ன சொல்றனா, பிள்ளைய தூங்க வச்சுட்டு தங்களோட வந்து அமர்ந்திருந்தேன், மீண்டும் போய் பிள்ளை எடுக்க பிள்ளை மேலையெல்லாம் ஒரே பிணவாட சவவாட பிணச்செடியும் சவச்செடியும் பிள்ளை மேல வீசுது, முகம் பிடிக்க முடியல. அவன்
அழகுமகன் மாயாண்டி சுடலின் திருமேனியை பாருங்கள். அலங்கோலமாயிருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவருப்பாரு. அவன் வாயெல்லாம் இரு கடாயிலும் சுடுகாட்டு ஜாமல் ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க. வாய் வயெல்லாம் ஊனா வடிஞ்சிருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைய பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் சுவாமி என்று அன்னையான உமையவளாகிய மலைமகளாகிய மகேஸ்வரி சொல்ல ஆண்டவனாகிய கடவுளாகிய பகவான் சொல்றார், பார்வதி நமது மகனாகிய மாயாண்டி சுடல எங்கே போயிருப்பான், என்னத்தை தின்றிருப்பான், யாரோட போனா, எவரோட சென்றான், எந்த இடத்துக்கு போனா, என்னத்தை தின்னா, எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான், எப்படி எல்லாம் கூத்தடிச்சான், எப்படி எல்லாம் கும்மாளம் போட்டான், எல்லாமே இந்த ஈசன் எனக்கு தெரியுமடி தெரியும். இறைவா உங்களுக்கு தெரியுமா? ஆம் தேவி, ஆதியிலே நீ கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன், கொண்டவன் இல்லாத குழந்தை, பத்தாயில்லா பாலகன், 8 நாளைக்குள்ள ஏந்தோ ஆண் குழந்தை எனக்கு வேணும் என்று கேட்டேன். அப்போ நான் இறைவனாகிய கடவுள் நான் என்ன சொன்னேன்? பார்வதி, நீ கேட்கிறபடி இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும், ஆனால் அந்த பிள்ளையாலே நீ இன்பத்தை அடைய மாட்ட, துன்பத்தை தான் அடைவ. அந்த பிள்ளையாலே பெருமை அடைய மாட்ட, சிறுமையத்தான் அடைவ என்று சொல்லாம சொன்னேன். ஆதிபராசக்தியாகிய நீ கேட்டியா? எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 8 நாள் குழந்தை, ஏந்தும் ஆண் குழந்தை, கணவன் இல்லா கை குழந்தை கண்டிப்பா வேணும் என்று ஒத்த காலில் நின்னையம்மா துவாழ்வதி போட்டான். பார்வதி, நான் சொல்லாம சொன்ன நீ கேட்கல. இப்ப நமது மகன் மாயாண்டி சுடலை எங்கே போனா, என்னத்தை தின்னா, எப்படி வந்தா, எப்படி போனா எல்லாமே தெரியும். சுவாமி முன்னாலே உங்களுக்கு தெரியுமா? திட்டம் போட்டு தான் வேலை செய்யடா. இல்லையடி நான் சொல்லாம சொன்ன நீ கேட்கலையே. உலகத்திலே இறைவனாகிய நான் ஒரு பிள்ளையை பிறவி செய்யும் காலத்தில் அந்த பிள்ளையானது உலகத்திலே பிறந்தால் அந்த பிள்ளையனுடைய வாழ்வில் அமையக்கூடிய வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம் என்று சொல்லப்பட்ட முக்காலமும் அந்த பிள்ளையின் வாழ்விலே எப்படி அமையும் என்பதை தீர்மானித்து திட்டமிட்டுத்தான் கடவுளாகிய யாம் உலகத்திலே ஒரு பிள்ளையை பிறவி செய்வோம். அதுபோல மாயாண்டி சுடலை கணவனில்லாத கை குழந்தையாக இந்த கைலாசத்திலே பிறப்பானையானால் அவருடைய முக்காலம் வாழ்வில் எப்படி அமையும் என்று ஆண்டவனாய கடவுள் அப்போதை நான் தீர்மானித்து உள்ளத்தில் ஆராய்ந்து உறுதியாக உன்னிடத்தை சொன்ன நீ கேட்கல. சரி சரி, நம்ம மகன் மாயாண்டி சுடல எங்க போனா திருமேனி எல்லாம் இப்படி பிணவாட சவாட வீச காரணம் என்ன? அப்படி கேள் ஆதிபராசக்தி. நமது அழகு மகனாகிய மாயாண்டி சுடல இந்த உலகமெல்லாம் ஆழ்வதற்கு இந்த உலகத்திலே மேன்மையோடு பிறந்த உய்காட்டு சுடலை மாடன் அர்த்த சாமம் போல அழகு வெள்ளிக்கிழமை என்று ஏமசாம நேரத்தில் இலகுலுங்கா சாமம் போல் தாய் தந்தையாகிய நமக்கு தெரியாம சுடுகாட்டி பேச்சு வனப்பேச்சு வார்த்தை ஜாலத்தால் மயங்கி வடிவழகன் உய்காட்டு சுடலை மாடசுவாமி நம்ம செல்லம்மாவன் எங்க போனான் தெரியுமா? அவன் தில்லைவனம் போவாங்காண்டி போவானாண்டியே பாலு குடிப்பாண்டியே குடிப்பாங்காண்டியே அழகும் மகமாயாங்காண்டி மாயாங்காண்டியே சுடுகாடு போவாங்காண்டியே போவாங்காண்டியே பார்வதி போவாண்டியே அவன் சுட்டபணம் தும்பானாண்டி தும்பானாண்டியே சுட்டபணம் தும்பானாண்டி தும்பானாண்டியே மண்டபணம் தும்பாங்காண்டியே தும்பாங்காண்டியே பெற்ற மகம் மாயாங்காண்டி மாயாங்காண்டியே சேச்சி மகம் பேயாங்காண்டியே பேயாங்காண்டியே பேயாண்டியே தின்னும் சுடலையாண்டி சுடலையாண்டியே தின்னும் சுடலையாண்டி சுடலையாண்டியே
தெய்வம் சுடல தெய்வம் ஏ உய்காட்டு சுடலை முண்டை சுடல முண்டை அவன் இருகாடு போயிருக்கான் சுடலை எரிந்த பெண்ணான் தின்று இருக்கான் அவன் மாசானம் போயிருக்கான் ஏ சுடலை மாமிசத்தை கலந்து இருக்கான் செஞ்சுடல மாயாங்காண்டி அவன் செத்தவனம் தின்று இருக்கான் பெற்ற மகன் மாயாங்காண்டி அவன் கொல்லாத சுடல தெய்வம் ஏ பிறந்தின் சுடலை மாடை அவன் ஒந்தேனுக்கும் அடங்க மாட்டான் உய்காட்டு சுடல தெய்வம் அவன் எந்தனுக்கும் அடங்க மாட்டான் உலகத்தைக்கும் அடங்க மாட்டான் ஆருக்கும் அடங்க மாட்டான் இந்த அடங்காத சுடல தெய்வம் ஆதிசக்தி பார்வதி ஏ உலகை ஆள பிறந்த வந்தான் உலகத்திலே உயர்ந்த வேண்டாம் இந்த உடையவன் நான் பெற்ற காட்டு சுடல தெய்வம் அவன் காட்டுக்கு அடங்க மாட்டான் சுடலே இருக்க மாட்டான் சுடலே இருக்க மாட்டான் பகவான் கல்யாணி உமையாளியிடம் கரைக்கண்டன் சொன்ன போதே அத்தனையும் காதில் கேட்டு ஆதி பராசக்தியான அம்பிகையான மனோகரியான மகாதேவி பகவானிடத்திலே சொன்னானா, இறைவா இப்பேற்பட்ட பிணந்தின்னும் பியாயாண்டி சுடலை மாடனை நாம பிள்ளை என்று நினைத்து இவனை பிரியமனம் இல்லாமல் பொன்னு வெள்ளி கைலாசத்திலே வைத்தோமானால் பொல்லாத உய்காட்டு சுடலை மாடன் சுடுகாட்டில் உள்ள பிரேதங்களை எல்லாம் ஒவ்வொன்னா காலப்பத்தி காரகரன் எடுத்துட்டு வந்து கைலாச நிரம்ப பிணங்களை ஒண்ணுக்கு மேல ஒன்னா தூக்கி அடிக்கி வச்சிருவான். கைலாசமே பிணக்காடா மாறிப்போம். ஆமா, அடுக்கி வைத்திருக்கின்ற பிரேதங்களை அடங்காத சுடல தெய்வம் பசி வந்த நேரமா ஒவ்வொரு பிணத்தையா தூக்கி தும்பான், ஒவ்வொரு பிணத்தையா தூக்கி விழுங்குவான். அதிலே நமது மகன் மாயாண்டி சுடலையினுடைய வயிறு நிரம்பலன்னா கைலாசத்தில் உள்ள 33 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், அமர தேவ முனிவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி விழுங்கிடுவான் அடங்காத சுடலை. அதுல வயிறு நிரம்பலன்னு வச்சுக்கோங்க. பண்ணுங்கய்யா. எங்க தூங்குதாரா? ஏயா தன்னுடைய செல்ல மகனாய மாயாண்டி சுடலையை கையில் எடுத்து, அப்பா மகனே, அப்பா மகனே, பகவான் பார்வதியான எங்களுக்கு 3வது பிள்ளையாக நீ சைவத்திரு கைலாசத்திலே பிறந்த ஏ சக்தியுள்ள உய்காட்டு சுடலை உண்டா? பிரமதிரு கையிலே பிறந்த மகனே, நீ பணத்தை திருட்டு வந்து படுத்திருக்கியடா? சைவத்திரு கையிலே பிறந்த ஏன் மாயாண்டி சுடலை நீ அசைவத்தை கலந்துட்டு இப்படி அலங்கோலமாய் இருக்கியே மகனே? சைவத்திரு கையிலே அசைவத்தை கலந்தவர்கள் அமரவதற்கு யோக்கியதை இல்லை. பிரமதிரு கையிலே பிறந்த மகனே மாயாண்டி பணத்தை தின்னுட்ட, அதனால பிரம்ம கையிலைக்கு நீ உணவும் ஆகாது. மாமிசத்தை கலந்ததினாலே மாணிக்க கையிலைக்கு நீ ஆகாது. ஆதலால் மகனே நீ இப்போதே அவனி பூலோகம் செல்ல வேண்டும் என்றார். மாயாண்டி சொல்ல தகப்ப மடியில் இருந்துகிட்டு பறக்க பறக்க முடிக்காது. அப்பதான் ஈசன் சொன்னார், மகனே உன் இந்திரஜால வித்தையெல்லாம் உன் அப்பா ஈசன் கிட்ட பலிக்காது. நீ எங்க போன, எங்க வந்த, யாரோட போன, என்னெல்லாம் இதெல்லாம் தின்ன,
எப்படிலாம் ஆட்டம் போட்ட, எப்படிலாம் கும்மாளம் போட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் மகனே மாயாண்டி சொல்லல, நீ தில்லைவனத்தை கொள்ளையிட போகும்போது திருட்டுத்தனமாக சுடுகாடு சென்று சுட்டவனத்தை நீ கொள்ளையிட்டு சாப்பிட்ட போது என்ன வடிவத்தில் போன, அதே சொருபத்தை எடுத்து உன் அப்பா பகவான் என் முன்னால் நீ காட்சி தர வேண்டும் என்று ஈசன் கண்டிஷனான உத்தரவு போட்டாரு. மாயாண்டி சொல்லவே நினைக்கார், இனிமேல் நம்ம அப்பாட்ட தப்பவே முடியாது. எல்லாமே நான் செய்த செயல நேரில் இருந்து பார்த்தது போல அப்பாவான ஈசன் சொல்கிறார், இனிமேல் தப்ப முடியாது என்பதாக நினைத்து இறைவனுடைய ஆணைப்படி தந்தையான ஈசன் மடியிலே இருந்த வண்ணம் எங்கள் உய்காட்டு சுடலை மாயாண்டி தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து அங்கே காட்சி கொடுத்தாராம். எப்படி ஏ குழந்தை போல இருந்தவன் மாயாண்டி கோபுரம் போல வளர்ந்தாரே வளர்ந்தானே வாழ்ந்து நின்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு வடிவம் விஸ்வரூபம் தான் ஆகாயம் பூமி மட்டும் ஆண்ட முகடுவடே ஆண்டவன் சூடல எழுந்து நின்றார். ஆண்டவன் சூடல எழுந்து நின்றார். பூமிக்குமா பூமிக்கும் சுடலை வளர்ந்து ஓங்கி நின்றாரே நின்றாரே ஆமா பூமிக்குமா சுடலை முகிட வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து போய் இருக்கிறார். பகவானே புல்லரிச்சு போனாரு. இறைவனாகிய கடவுளுக்கே அதிர்ச்சி ஆயிட்டு, அடே பாவி என் மகனே மாயாண்டி சுடல, காக்கைக்கு 100 வயது, காக்கா குஞ்சுக்கு 110 வயது என்பார்கள். அதுபோல இறைவனாகிய என்னுடைய பிள்ளையான மாயாண்டி சொல்லல, உன் தந்தையான ஈசன் என்னை விட 7 மடங்கு உயரமா வளர்ந்து நிற்கியப்பா. உன் சொருபத்தை உன் வடிவத்தை கண்டா உன் தந்தையான உன் அப்பாவான பகவானுடைய என்னுடைய மனமே உள்ளமே கலங்குதடா. மகனே உய்காட்டு சுடலை முண்டா, எடுத்த சொருபத்தை குறைத்து அழகிய சிறுவனாக வடிவம் கொண்டு உன் அப்பா முன்னால் நீ காட்சி தர வேண்டும் என்றார். உடனே மாயாண்டி சுடலை எடுத்த சொருபத்தை வடிவத்தை குறைத்து அழகிய சிறுவனாக வடிவம் கொண்டு அப்பாவான கடவுள் பகவானுடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்குகின்றார். அப்பதான் இறைவனாய கைலாசபதியான ஈசன் சொல்லுகிறார், மகனே மகனே உறுதியா ஒன்று சொல்லுகிறேன், கடவுளாகிய கைலாசபதியான கரைக்கண்ணன் நான், நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் நீ செய்தது தவறுதான். தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவன் என்னுடைய நியதி. என் பிள்ளை தவறு செய்யிட்டேன்னு சொல்லி உன்னை உன் குற்றத்தை நான் மூடி மறைக்க முடியாது. அமரக இலையில்
பிறந்த மகன் மாயாண்டி சுடலை நீ அசைவத்தை சாப்பிட்ட, ஆதிகையிலைக்கு உதவாது மகனே மாயாண்டி சுடலனை இப்போதே அவனி என்னும் பூலோகம் செல்ல வேண்டும் என்றார். உடனே மாயாண்டி சுடலை, அப்பா நாம் பூலோகம் போனால் பூலோகத்திலே என்னை யார் ஆதரிப்பார்கள்? தாயும் தகப்பனும் நீங்க 2 பேரும் கைலாசத்தில் இருக்க. உங்க தங்க மகன் மாயாண்டி சுடல நான் தனிமையா தாரணி என்னும் பூலோகம் சென்றால் என்னை யார் ஆதரிப்பார்கள்? நான் எங்க போயிருப்பேன்? நான் என்ன நிலைமையெல்லாம் வாழ முடியும்? மகனே, ஏ உய்காட்டு சுடலை மாடசுவாமி, அந்த கவலை உனக்கு தேவையில்லை. பூலோகம் சென்றால் பூலோகத்தில் வாழ்கின்ற புகழ்பெரிய மானிட மக்கள் மாயாண்டி சுடலை உன்னை கண்ட நேரத்திலே உனக்கு ஊருக்கு நிலையம் போட்டு உய்காட்டு சுடலை மாடன் என்று பேர் எழுதி பூலோக மக்கள் எல்லாம் உன் உள்ளமயில கோவில் கட்டி கொடைவிழா நடத்தி உன் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பெற உனக்கு ஊட்டுக்களம் என்னும் பூஜை பலியை கொடுப்பார்கள். பூலோக மக்கள் ஒடுக்கின்ற ஊட்டுக்களத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கும் மாபெரும் தெய்வம் மாயாண்டி சுடல உலகத்தவரெல்லாம் காத்து ரட்சிக்கும் உய்காட்டு சுடலை மாடசுவாமி என்று நீ கோவில் கொண்டு அவனி என்னும் பூலோகத்தில் நீ அருளாட்சி செய்வாய் மகனே என்று இறைவனாய கடவுள் சொல்ல மாயாண்டி சுடலை அத்தனையும் காதல கேட்டு, அப்பா நீங்க சொல்றது அத்தனை எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் நீங்க சொன்னபடி இந்த ஆதி கைலாசத்தில் உங்கள் அழகு மகன் மாயாண்டி சுடலையாகி எனக்கு உங்க கைனாலே பீடம் போட்டு உங்க கைனாலே கோயில் கட்டி உங்க கைனாலே எனக்கு கொடை விழா நடத்தணும், வீட்டுக்கெல்லாம் தரணும், நான் கண்ணால பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னா பூலோகத்திலும் போய் ஏய் உலகையாள வந்தவன் உய்காட்டு சுடலை மாடன், எனக்கு இந்த இடத்தில் நிலையம் போடு, இந்த இடத்திலே எனக்கு பீடத்தை போடு, இந்த நேரத்திலே எனக்கு கொடை விழா நடத்து, இந்த சமயத்திலே எனக்கு சாம பூஜை ஊட்டுக்களத்தை தா என்று நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பூலோக மக்களை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வமாக நான் வடிவழகன் மாயாண்டி சுடல பூலோகத்தில் போய் பொறுமையோடு இருப்பேன் என்றார். இல்ல கைலாசத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை அடம்பிடித்து சொன்னார். அரணார் பகவான் பார்த்தாரையும் பொல்லாத சுடல நீ என்ன சொல்ல கேட்க மாட்டான் போல தெரியுத மகனே. ஏ ஐயா, ஏ மாயாண்டி சுடல, நீ சைவத்திரு கையிலேடா, இங்க அசைவம்லாம் ஆகாது, உற்றதிரு கையிலே உயிர்களம் உயிர் பலி செய்யக்கூடாது, ஊட்டுக்களம் நடத்தக்கூடாது. நீ மகனே நீ பூலோகம் போனா ஈசன் நான் சொன்னபடியெல்லாம் உனக்கு நடக்கும் என்றார். அந்த சோழி ஆவார் கைலாசத்தில மாயாண்டி சுடலையாய் எனக்கு தந்தையே நீங்கள் கைனால பீடம் போட்டு என ஊட்டுக்களம் தந்தால் பூலோகம் போவேன், இல்லை கைலாசம் போக முடியாது என்ற ஆண்டவனாய மாயாண்டி சுடல அரணாருக்கு முன்னால யாதாளி போடுதையா, ஆதாளி போடுதையா, சுடலை ஆனப்பந்தங்கையுமாக ஆனப்பந்தங்கையுமாக அவன் போடுதையோ ஒத்தப்பந்தங்கையுமாக எங்க உய்காட்டு சுடலை உலச்சத்தம் போடுதையா, உலச்சத்தம் போடுதையா. சுடலை ஓங்கார சத்தமிட்டார், ஓங்கார சத்தமிட்டார், ஓலச்சத்தம் போடுதையா. உடனே கரைக்கு
பொல்லாத சுடல் தெய்வம் அடங்காத சுடலை உண்ட உலகத்தெல்லாம் அடக்கி ஆள வந்தவன் ஏய் உய்காட்டு சுடலை மாட சுவாமி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். மாயாண்டி சுடலை கேட்டபடி இவனுக்கு கைலாசத்திலே பீடம் போட்டு ஊட்டுக்களத்தை கொடுத்து இவன் மனசை சாந்தப்படுத்தி உடனடியாக பூலோகம் அனுப்ப வேணும் என்று உடையவனாய கடவுள் உள்ளத்தில் நினைத்தார். அடங்காத பிள்ளை வீட்டு கடைகள்லாம் அந்த பிள்ளை பிறகு ஊருக்கு தான் அடங்கணும், உதப்பட்டு தான் திருத்தணும். பிறகு அடங்காத பிள்ளை என்ன செய்ய, ஆகாத பிள்ளை என்ன செய்ய, அவனை கூட 10-500 கை கொடுத்து இடத்த காலி பண்ணிட்டான். ஐயா ஓடிடு இடத்த காலி பண்ணு என்று உலகத்திலே ஒதுக்குவது போல ஈசன் பொல்லாத பிள்ளை இவனுக்கு கேட்டபடி கைலாசத்துல பீடத்தை போட்டு நிலையத்தை போட்டு ஊட்டுக்களத்தை கொடுத்து இவனை உடனே கைலாசத்தை விட்டு பூலோகத்தை அனுப்பிடணும் என்று கரைக்கண்டனான காலகண்ட மூர்த்தியான கைலை நாதனாய கடவுள் மனதிலே நினைத்து, அப்பா மகனே ஏ உய்காட்டு சுடலை மாயாண்டி, நீ கேட்டபடி கைலாசத்தில் உனக்கு நிலையம் போட்டு ஊட்டுக்களம் தருகிறேன். ஊட்டுக்களத்தை வாங்கிக் கொண்டு உறுதியாக நீ பூலோகம் சென்று விட வேண்டும். தந்தையே சொல்ல மாத்த மாட்டேன், நிச்சயமா போகிறேன் என்றார். உடனே ஆண்டவனாய அம்பலவானமூர்த்தியான ஈசன் தன்னுடைய அடங்காத பிள்ளையான மாயாண்டி சுடலைக்கு ஆதி கைலாசத்தின் வடக்கு கோட்டை வாசல், அதற்கு அடுத்து வனாந்திர காடு, அதுல தில்லைவனம் என்ற சுடுகாடு, அந்த உத்தரபூமி மையானத்தில் உடைய வம்பகமா வந்து மாயாண்டி சுடலைக்கு மாசான தில்லையில மகேஸ்வரன் கடவுள் மண்ணால பீடம் போட்டா, மண்ணால பீடம் போட்டா, மாயாண்டி பெயரே உயர்ந்ததோரு நிலையம் போட்டு உய்காட்டு சுடலை என்று பெயராளே ஒரு பீடம் போட்டு அதுல முண்டசாமி பெயராளே பெரியதோரு பீடம் போட்டு அதுல பேச்சியம்மா பெயராளே பரமகுல ராட்சதை என்று பேர் போட்டு உய்காட்டு சுடலை மாடனே கைலாசத்தில் நிலையம் போட்டு பீடம் போட்டு சுவாமி கோவில ஈசன் நாள் பார்த்து தரம் குறித்து வெள்ளிக்கிழமையில சுடலை மாடனூட கோவில இதன் நோம்பு சாத்தி கால் நிறுத்தி நாள் ஒரு வாரம் எட்டி நோன்பிருந்த மறுவாரம் தன்னாதியில இந்த மாயாண்டி கோவிலில வியாழக்கிழமை குடியளவா அலங்கரிந்த குடவாளை கமு நாட்டி பந்தலி அலங்கரித்து வரிசையாகத்தானே கட்டி மாயாண்டி சுடலை ஆலயத்தில் கட்டாரங்குளமான சிறப்புடனே வாசல் செய்யும் உலகத்திலே உயர்ந்த செட்டு ஒளி ஒளி அமைப்பில் உலகெல்லாம் கீர்த்தி பெற்ற அன்பு சவுல் சர்வீஸ் நிறுவனத்தாரும் சுடலையுட கோவிலில ஒளி ஒளி அமைப்புகளும் உயர்ந்த லைட் நல்ல டெக்கரேஷன் சிறப்புடனே தான் அமைத்து ஏ சிவஞ்சுடர மாயாண்டிக்கு வியாழக்கிழமை அன்றுதானே எல்லோடும் முரசோடு
நாளத்தோடு எங்கேல பம்பையோ சக்திமாயன் சுடலைக்கு சைவ பூசை கொடுப்பாரா வியாழக்கிழமை குடியளவு சுடலையுடைய கோவிலிலே விமரிசையா நடக்குதையா சுடலை மாடனுட வாசலில சுடலையுட கோவிலில எங்கதீரோர் உதிக்கும் போதே சிவம்பான பொங்கலிட்டு சுடலைக்கு செங்கிட்டா பலி கொடுத்தார் வெள்ளிக்கிழமை என்று மதிய உச்சி நேரத்தில மாசிக்கிடா பலி கொடுத்து மாசிக்கிடா பலி கொடுத்து மதிய கொட நடத்துவாரா மதிய கொட நடத்துவாரா சுடலமாட சுவாமி கட்டி எல்லாம் உடை விழா நடத்துகின்றார் வெள்ளிக்கிழமை என்று மத்தியான மதியம் உடைக்கு மதிய உச்சி நேரம் மாசிக்கிடா பலி கொடு சுடலைக்கே மதிய கூட நடத்துவாரா மகன் சுடலைக்குதான் கருங்குடா பலி கொடுத்தார் கருக்கல் கூட நடத்துவாரா அந்த வெள்ளிக்கிழமையில யாமசம நேரத்தில இலகுழுங்க சாமம் போல 12 மணிய போல உடையவன் தான் பெற்ற மகன் எங்க உய்காட்டு சுடலை மாடனுக்கு சாமக்கொட நடத்த போற மாயாண்டி கோவிலில சுடலைக்கு எட்டாத பீடம் போட்டு பீடம் சுடலைக்கு அணி வைத்து மாலை சாத்தி சரசில் வைத்து குச்சி மலை கொண்டு சாத்தி மாயாண்டி பீடத்தில மஞ்சன தானே சாத்தி உய்காட்டு சுடலைக்கு தான் அலங்காரம் தானே செய்து சுடலை மாடனுட பீடம் முன்னாடி ஏம்மா காப்பு மஞ்சன காப்பு மாயாண்டிக்கு தானே சாத்தி மாயாண்டி சுடலையுட பீடம் முன்னாடி விரித்து அங்க ஒரு கோட்டை அரிசி பொங்கிய ஒரு கொடப்ப போடுதார கரிசம் வைத்து
சுவையோட முருங்க காயம் முருங்கக்காவா உரைக்கு கத்தரிக்க பொரியலோட பொரியலோட அப்பளத்தை பொறித்து போட்டு பொறித்து போட்டு அங்க பழம் உடைத்து வைத்து படைத்து வைத்து தூபம் கொடுத்து நான் கொடுத்து மழை போட படப்பு ஆத்தி படப்பூயாச்சியே மணி விளக்க பொருத்தி வைத்து பொறித்து வைத்து எங்க மாயாண்டி சொடலையத்தான் மனங்குளிர வணங்குதார வணங்குதாரே அப்ப பீடத்தில இருந்தவன் தான் எங்க பியாச்சி மகம் பியாயாங்காண்டி ஓய் கட்ட சொடல தெய்வம் சத்தம் போடுவதையா இடத்தில இருந்து கொண்டு இரைச்சல் போடுவதையா படப்பு முகம் பாக்குவதையா பயங்கரமா முழிக்குதையா ஒய்காட்டு சொடலை முண்டேன் ஒரு கோட்டரிசி சாதத்தையும் சாதத்தை உடலை ஒரே கம்பாளமா போடுவதையா என்னோட வார்த்தைகள் மகனே மாயாண்டி சொல்லல மலை போற படப்பேத்தி மாயாண்டி சொல்லலை உன்னை மனதார வணங்கின கண்ணை மூடிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாவி ஒரு கோட்டரி சாதத்தையும் ஒரே கபாலமா திரட்டி வாயில போட்டிய உய்காட்டு சுடலை மாயாண்டி உன் வயிறு என்ன சாணா இல்ல சமுத்திரமா அடா பாவி என்னப்பா எப்ப எனக்கு தானே போட்டீங்க அதான் நான் தின்னேன் அடா பாவி உலகை எல்லாம் ஆள வந்த உய்காட்டு சுடலை மாட சுவாமி உற்ற மகனே இப்படி மனுஷன் தின்ன மாதிரி நீ தின்னா பூலோக மக்கள் யாராவது உன்னை தெய்வம் என்று வணங்குவாங்களா? என்னப்பா செய்ய? பூலோகத்துல இப்படித்தான். நான் இப்போ உனக்கு கோயில் கட்டி கொடை விழா நடத்தணும்ல, இதே மாதிரிதான் பூலோகத்துல கோயில் கட்டி கொடை நடத்துவாங்க. வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு இறைவனான் படம் போட்ட மாதிரி தான் படம் போடுவாங்க. அப்படி படம் போட்டா சாம கொடையில ஆகாயத்திலே நின்று அடங்காத சுடலை மாயாண்டி படப்பினுடைய ஆவியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உய்காட்டு சுடலை மாயாண்டி ஆகாயத்தில் நின்று படப்பினுடைய ஆவியை மட்டும்தான் ஏற்றுக்கணும். சக்கை கிளை போட்டு பெரிய பையன் வச்சிருக்காருயா, அதுதான் கொண்டு வந்திருக்காரு. ஆமா, அள்ளிட்டு போய் தான் வந்திருக்காரு. ஆமா, அண்டால பாய் கருப்பட்டி கொண்டு போறோம், வாங்கவே மாட்டீங்களையா? கருப்பட்டி திருநெல்வேலில போனா 2 சிப்பம் சொல்லி இருக்கு. மகனே மாயாண்டி சுடலை, சொல்றது புரியுதா? படப்பினுடைய ஆவியே ஆகாயத்தில் இருந்து தான் ஏத்துக்கணும். சக்கைகளை போட்டுரு. அப்பா மாயாண்டி சுடலையாகிய உலகால வந்த தெய்வமான உய்காட்டு சுடலை மாயாண்டி சொல்கிறார். அப்பா, இதற்கு முன்னால இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப சொல்லிட்டீங்களா, இனிமேல் அப்படியே நடந்து கொள்கிறேன். மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் சொல்லிட்டீங்களா, நீ சொன்னபடி நடந்துக்கிறப்பா. தந்தையே, ஊட்டுக்கிழம் என்று பெரிதா சொன்னீங்களே, இதான் ஊட்டுக்கிழமா? இல்லையடா மகனே, உய்காட்டு சுடலை முண்டா, இப்போதே உனக்கு ஊட்டுக்கிழம் தருகின்றேன், நல்ல பாத்துக்கோ என்று கரைக்கண்டனான கைலைநாதனாய பகவான் பொல்லாத சுடலை மாடனுக்கு பொன்னு வெள்ளி கைலாசத்திலே நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும் நடுச்சாம வேளையில் காற்றடித்தா இலையாடா காவுகொள்ளு நேரத்தில் ஏம சாம நேரத்தில் ஈசன் கடவுள்
பொல்லாத உய்காட்டு சுடலை மாடனுக்கு எதிராக சுடலை மாடன் பீடத்துக்கு எதிராக 7 அடுக்கு பரண் போட்டு அந்த 7 அடுக்கு பரன்ல மாயாண்டி சுடலைக்கு உற்ற சாமத்துல ஈசன் ஊட்டுக்களம் கொடுக்கின்றார். ஊட்டுக்களத்துல என்ன உயிர் பலிய கொடுத்தார் தெரியுமா? முதலாவது பரன் முண்டசாமி சுடலைக்கு முக்கண்ண கைகட்டி வாய் ஒத்தி கரை கண்டனான ஈசன் அடங்காத சுடலை மாடனுக்கு அர்த்த சாமல ஊட்டுக்களம் கொடுக்கின்றார். முதல் பரன்ல ஏன் ஆடுகோழி ஒரு வரானா அரணாரும் பலி கொடுத்தார் ஆமா ஜங்குடா ஒருவர் உய்காட்டு சுடலை மாடனுக்கு அங்க கருங்குடா ஒரு பரணா ஒத்த மாறாப்பு அமாராப்பு கருங்குடாய நெஞ்சிகீரி பலி கொடுத்தா சூளாடு ஒரு வரணா சூழு பன்றிய சூழு பன்றி ஒரு வரணா பாலாடு ஒரு வரணா ஒரு வரணா பாலு பன்றிய ஒரு